கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரின் திருக்காட்சி விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய திருக்காட்சி விழா நமக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழிகாட்டும் விண்மீன்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த விழா வழியாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம். இடையர்களுக்கு ஆண்டவர் வானதூதர்கள் வழியாக சொல்லி மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரது பிறப்பை சொன்னார். அது யூதர்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது திருக்காட்சி விழா என்று அவர் உலக மக்கள் அனைவருக்கும் உரியவர் என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே ஞானிகள் சென்றதாக நாம் பார்க்கிறோம். ஆக அவர் உதித்தது ஒரு குலமாக இருந்தாலும் அவர் அனைவருக்கும் உரியவர் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. சற்று விரிவாக பார்ப்போம். இதை 3 கோணங்களிலிருந்து பார்ப்போம். 2 சற்று விவிலியத்தை சார்ந்தது. 3வது பகுதி இந்த விண்மீன் நமக்கு சொல்லுகின்ற பாடம், நாம் விண்மீன்களாக வாழ வேண்டும் என்பதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் வாசகத்திலே ஏசாயா இவ்வாறு கூறுகிறார்: உன் ஒளி தோன்றியுள்ளது, உன் ஒளியை நோக்கி மன்னர் வருவார்கள், உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவார்கள். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது என்று சோர்ந்து போயிருந்த மக்களுக்கு, வீழ்ந்து போயிருந்த மக்களுக்கு, பாபிலோனிலிருந்து அடிமைகளாக நாடு திரும்பியவர்களுக்கு சொல்லப்படுகின்ற உற்சாகமான வார்த்தை இது. உன்னை நோக்கி இனி அனைவரும் வருவார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். உலக மக்கள் அனைவரும் என்பது பழைய ஏற்பாட்டிலே புறவினத்தார் உலகத்தாராக கருதப்பட்டார்கள். புறவினத்தார் உன்னை நோக்கி வருவார்கள். அதாவது முதல் பகுதி மையத்தை நோக்கி வருவார்கள். எது மையம்? எருசலேம். ஆகவே இந்த எருசலேமை நோக்கி பல திக்குகளில் இருந்தும் பல திசைகளில் இருந்தும் மக்கள் எருசலேமை நோக்கி வருவார்கள். மையம் எருசலேம். அந்த எருசலேமை நோக்கி ஏன் வர வேண்டும்? ஏனென்றால் எருசலேமில் தான் யாவே உயிருள்ள தெய்வம் வாழுகிறார் என்று நம்பினார்கள். பார்வோனை வீழ்த்தி எகிப்திலிருந்து மக்களை மீட்ட மன்னர் அங்கு இருக்கிறார் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையால் உலகை உருவாக்கிய ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று நம்பினார்கள். வான் படைகளின் அரசர் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். உடன்படிக்கையின் ஆண்டவர் அங்கே உள்ளார். இஸ்ராயல் மக்களை காப்பதைப் போல உலக மக்கள் அனைவரையும் அவர் காப்பார் என்று நினைத்தார்கள். உலகின் ஞானம், ஆற்றல் அனைத்தும் எருசலேமில் உள்ள யாவேயிடம் இருக்கிறது. ஆகவே எருசலேமிற்கு யாவேயை நோக்கி, மையப்பகுதியை நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு இறையியலும் விவிலியமும் சார்ந்த சென்ட்ரிபீட்டல் என்று சொல்லக்கூடிய இறைவனை நோக்கி, மையத்தை நோக்கி வருகின்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி இன்று நாம் பார்த்தது. ஆகவே புறவினத்தார் எருசலேமை நோக்கி வருவார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரை கண்டுபிடிப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். எருசலேமுக்கு சென்றால் அவர்கள் நம்பியது அருளை பெற முடியும், ஆசீரை பெற முடியும், அமைதியை பெற முடியும், ஞானத்தை பெற முடியும் என்று எண்ணினார்கள். ஆகவேதான் பல இடங்களில் இருந்து எருசலேமை நோக்கி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டின்படி எருசலேமை நோக்கிய பயணம் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய திருக்காட்சி விழாவும் இந்த பழைய ஏற்பாட்டின் முடிவைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இந்த வந்த ஞானிகள் அனைவரும் பழைய ஏற்பாட்டின் இறுதியானவர்கள். எருசலேமிலே பிறந்திருக்கின்ற, பெத்லகேமிலே இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து வணங்கி வழக்கம் போல செய்யக்கூடிய காணிக்கைகளை எல்லாம் செய்துவிட்டு செல்லுகிறார்கள். இது முதல் பகுதி.
மையத்தை நோக்கி வருகின்ற ஒரு பகுதி. இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டார்கள். இனி ஒரு புதிய சகாப்தம் ஒன்று ஆரம்பமாகிறது. அந்த சகாப்தத்தை இந்த ஞானிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வந்தவர்கள் தண்டனிட்டு வணங்கினார்கள், காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். பிறகு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள், வேறு வழியாக அவர்கள் தங்கள் நாட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சென்றவர்கள் கண்டிப்பாக சும்மா இருந்திருக்க முடியாது, சொல்லப்படவில்லை என்றாலும் நம்முடைய நியாயமான கற்பனையிலே செய்து பார்த்தால் போனவர்கள் கண்டிப்பாக நாங்கள் அங்கே பார்த்தோம், யூதர்களின் அரசனை கண்டோம், தண்டனிட்டு வணங்கினோம், அருள் பெற்றோம், ஆசீர் பெற்றோம், அமைதியை பெற்றோம், பாதுகாப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம், அங்கே இருப்பவர் மனிதர், படைகளின் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லி இருக்க வேண்டும். இங்குதான் புதிய சகாப்தம் ஆரம்பமாகிறது. இங்குதான் நீங்களும் நானும் வழிகாட்டு மின்மீன்களாக வாழ வேண்டும் என்ற அறைக்கூவலை ஆண்டவர் வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் நமக்கு சொல்லுகிறார். இயேசு பிறந்து வளர்ந்து அவர் போதித்தது, அவர் எல்லா நன்மைகளையும் புதுமைகளையும் அருமடையாளங்களையும் போதனைகளையும் செய்தது எருசலேமை சுற்றி கலிலேயாவில் உள்ள அந்த இஸ்ராயலை சுற்றியே எல்லாம் செய்து வந்தார். ஆகவே அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இது எருசலேமில் தான் நடக்கிறது. ஆகவே அங்கு யாவே இறைவன் இருந்ததைப் போல, ஞானமாக அருளாக ஆற்றலாக இருந்ததைப் போல, இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக ஞானமாக மாறுகிறார். அவரே பலமுறை சொல்லி இருக்கிறார், என்னிடம் அதாவது எருசலேமில் இருப்பதை விட இப்பொழுது ஞானம் அதிகம் உள்ளவர் இங்கே இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இவரே அந்த முழு புது எருசலேமாக மாறி இனி இங்கிருந்து செய்திகள் வெளியேற வேண்டும், மன்னிப்பு செய்து வெளியேற வேண்டும், சமுதாய சீர்திருத்தங்கள் வெளியே செல்ல வேண்டும், இன்னும் ஏற்றத்தாழ்வுகள் அகல வேண்டும், சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகள் ஒழிய வேண்டும், தனி மனித ஒழுக்கம் வளர வேண்டும் என்று இப்பொழுது எருசலேமிலிருந்து நற்செய்தி வெளியே செல்லுகிறது. பழைய ஏற்பாடு மக்கள் எருசலேமுக்குள் வந்தார்கள், மையத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற அவர்கள் இப்பொழுது மையத்திலிருந்து வெளியே செல்லுகிறார்கள். மையத்திலிருந்து பல இடங்களுக்கு சென்று இயேசுனுடைய நற்செய்தியை, வந்திருக்கின்ற அரசர், அவர் தருகின்ற அருள் ஆசிரை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதைத்தான் லூக்கா மிக அழகாக தன்னுடைய 2வது புத்தகத்தில் திருத்துதர் பணிகள் 1வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். படிப்படியாக எப்படி எருசலேமை மையப்படுத்தி செய்தி வெளியே செல்லுகிறது, நற்செய்தி எப்படி வெளியே செய்கிறது, இந்த அருள் ஆற்றல் மிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை ஒரு திட்டமாகவே, ப்ராஜெக்டாகவே சொல்லுவதை நான் படிக்கிறேன். திருத்துதர் பணிகள் 1:8, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் அதை சுற்றி சமாரியாவிலும் இன்னும் அதை சுற்றி சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதான் இப்பொழுது புதிய இந்த திருக்காட்சி விழா. பழைய ஏற்பாட்டோடு முடித்த அந்த ஞானிகள் சென்று அறிவித்திருப்பார்கள். அவர்கள் அறிவித்தது குழந்தை இயேசுவை. இப்பொழுது நீங்களும் நானும் அறிவிப்பது அதே திருக்காட்சி விழாவை போன்ற உயிர்ப்பின் அருளை, ஆண்டவரை, அருள் நிறைந்தவரை, ஆசி நிறைந்தவரை, பழிவாங்கும் நாளை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்ன எசையாவின் வார்த்தைகளை மாற்றி அருளை அறிவிப்பதற்காக, அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதற்காக, முழக்கமிட்டு அறிவிப்பதற்காக வந்தவர் என்பதை ஆண்டவருடைய இந்த திருக்காட்சி விழா நமக்கு புதிய திருக்காட்சி விழாவாக நமக்கு சொல்லித் தருகிறது. இதைத்தான் புனித பவுலடியாரும் தாங்கள் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள், விண்மீன்களாக பிறருக்கு வழிகாட்டினார்கள் என்பதை கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார். நாங்கள் எப்படி விண்மீன்களாக, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை, ஆனால் அவர் சொல்லுகின்ற பொருள் இதுதான். இந்த புதிய திருக்காட்சி விழாவிலே நீங்களும் நானும் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் எப்படி எருசலேமில் இருந்து வெளியே சென்று நற்செய்தியை சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி அந்த உள்வாங்கிய இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளியே பிறருக்கு அறிவிக்க முடியும், அறிவிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார். நாங்கள் இறைப்பணி செய்கின்ற அனைவரும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நாங்கள் எங்களை பற்றி அல்ல,
இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, விண்மீன்களே. அருமையாக சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் தான் நம்மை வழி நடத்த வேண்டும். இந்த அனுபவம் தான், இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவம், எருசலேமின் அனுபவம் தான் நம்மை இன்னும் அதிகமாக வழி நடத்தி செல்ல வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் விண்மீன்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் என்ற மையத்திலிருந்து இயேசு என்ற அந்த மையத்திலிருந்து அனுபவித்த அந்த ஆண்டவரை உள்வாங்கி அனுபவித்து, அதைத்தான் யோவான் சொல்வார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அனுபவித்ததையும் பிறருக்கு அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இதில் இல்லறம் இருக்கலாம், துறவரம் இருக்கலாம், தனியறம், யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவரது விழுமியங்களை, அவருடைய பாடங்களை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் அதை தங்களோடு வைத்திருக்க கூடாது, அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது மையத்திலிருந்து செய்தி வெளியேறுகின்ற சென்ட்ரிஃபியூகல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு இந்த வாழ்வு தரப்பட்டிருக்கிறது. அனுபவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த, ஞானமாக குணமளிப்பவராக, வல்லவராக, நல்லவராக நாம் கண்டறிந்திருக்கின்ற அந்த ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சொல்லித் தருவதில் தவறு இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்த போவதில்லை, நாம் யாரையும் கட்டாயப்படுத்த போவதில்லை. ஆனால் நல்லதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதை, அவரது விழுமியங்களை பிறரோடு சொல்லுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. நல்லதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அனுபவித்த அந்த இயேசுவை, எருசலேம், இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் அது எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று பாருங்கள். இது சாத்தியமா? இது மூன்றாவது பகுதி. முடியும், சாத்தியம் என்பதை உண்மை நிகழ்வு மூலம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் கோவையில் இருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் சென்று திருவிழா திருப்பலி நடத்திவிட்டு வெளியே வந்த பொழுது ஒருவர் மற்றொருவரை கூட்டிக் கொண்டு வந்தார். இருவரும் நண்பர்கள் என்றார்கள். ஆனால் வித்தியாசமான நண்பர்களாக இருந்தோம். இப்பொழுது பிரிக்க முடியாத நண்பர்களாக சேர்ந்திருக்கிறோம் ஃபாதர் என்று சொன்னார். சொல்லுங்கள் என்ன என்று கேட்டேன். இவர் இருக்கிறாரே, இவர் ஒரு நாத்திகர், நான் கடவுளை நம்புகின்ற ஒரு ஆத்திகன். இருவரும் ஒரே இடத்தில் தான் வேலை செய்தோம். ஆனால் அவருக்கு என்மேல் ஏதோ ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி. நான் என்ன செய்தாலும், எப்படி பண்ணாலும் என்னை திட்டுவதும், என்னை நக்கல் பண்ணுவதும், ஏன் இப்படி இருக்க, கடவுள் உனக்கு என்ன செஞ்சார், நீ கஷ்டப்படுற, அப்படி இப்படி என்று. இவர் வசதியில் சற்று அதிகமானவர், வசதி நிறைந்தவர். ஆகவே என்னை பலவாறு ஏறக்குறைய 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக நக்கல் அடிப்பதும், என்னிடம் ஏடா கூடமாக பேசுவதும், இது இல்லை அது இல்லை என்று சொல்வதும் இவருக்கு மிகவும் சகஜமாக இருந்தது. நான் இந்த நேரங்களில் எல்லாம் மிகவும் பொறுமையோடு இருந்தேன். மனவெள்ளிய ஜெபம் என்று சொல்லுவார்கள், இப்பொழுதும் இருக்கும். ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றிவிடும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எதுவும் வாய் திறந்து நான் பேசிவிடாமல், சண்டை போட்டு விடாமல் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் நண்பர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இவர் மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருப்பாராம். இப்படி 6-7 ஆண்டுகள் இவர் தொடர்ந்து அவரை சங்கடப்படுத்தியும் கூட ஒரு நாளும் அவர் எதிர்த்து பேசியதோ, கடவுள் இருக்கிறார் என்று மெய்ப்பிக்கவோ, நீ முட்டாள் என்று சொல்லவோ முயற்சி செய்ததே இல்லை. இதை பார்த்து அவர் மிகவும் மனமாறி போய், நான் உன்னை எவ்வளவு கேவலமாக பேசிவிட்டேன், நீ நம்புகின்ற அந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். ஏனென்றால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை கன்னத்தில் அறைந்தவனிடம் பாடுகள் சமயத்தில், நான் பேசியது தவறு என்றால் என்ன தவறு என்று சொல், நான் பேசியது சரி என்றால் ஏன் என் கன்னத்தில் அறைகிறாய் என்று நான் படித்து கேட்டிருக்கிறேன். ஆகவே அந்த அளவிற்கு நீ மிக பொறுமையாக, மிகவும் நிதானமாக நடந்து கொண்டது என்னை மிகவும் மாற்றிவிட்டது. உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து, உன்னுடைய ஆலயத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் என்னோடு இவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னார். முடியும், வாழ வேண்டும். குடும்பமாக இருக்கட்டும், நாம் இருக்கின்ற இடமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, அனுபவித்த அந்த ஆண்டவரை, நாம் பெற்ற அந்த ஆண்டவரை, அந்த இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 65வது அதிகாரம்
அதில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். 65:19 நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். எருசலேம் என்பது அங்கே இருக்கின்ற ஆண்டவர், அவருடைய அனுபவம், அவர் சொல்லி தந்த பாடங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள், சோர்ந்து போனவர்கள் இப்பொழுது அதை வீறு கொண்டு எழு எருசலேமே ஒளிவீசு என்று சொன்ன அந்த நிகழ்வு. இனி இங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. ஆண்டவர் அங்கே இருக்கிறார், நம்மை வாழ வைப்பதற்காக இருக்கிறார். மீண்டும் அதே புத்தகம், ஏசாயா புத்தகம் 66:13 நாம் இவ்வாறு படிக்கிறோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. நாம் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு எல்லா இன்பங்களையும் அருளையும் தருவதாக சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்க்கையில் யாரிடமாவது நாம் இந்த ஆண்டவரை பற்றி பேசி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் வேண்டுமோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்த அவரை பிறரோடு பகிர்ந்து கொள்ள ஊம் டுட்டும் ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வில் யாரிடமாவது இந்த ஆண்டவருடைய அருள் ஆசிரை அவர் கொண்டு வந்த இந்த நற்செய்தியை அறிவிக்க புதிய திருக்காட்சி விழாவுக்குள் இருக்கின்ற நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம். அன்னை கன்னிமரியால் இதற்காக நமக்கு உதவி புரிவாள். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.